வந்துட்டாரா? போன் வந்து சார். சரி, வந்தது சொல்லுங்க. என்னப்பா அருண் ரொம்ப ஜாலியா இருக்கார் சார். அப்படியா? அப்ப இன்னைக்கு ப்ரோக்ராம் தூள் தான். அதுக்கு கேட்கணுமா? Silence, silence everybody. Silence please. Silence. Thank you. ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிகழ்ச்சி நாடாறு மாசம் காடாறு மாசம் என்று இங்கு சில நாட்களும் வெளிநாடுகளில் பல நாட்களுமாக இசை மழை பொழிந்து கொண்டிருக்கும் நமது அபிமான பாடகர் அருண் இன்று எங்கள் கலைமன்றத்தின் அழைப்பை ஏற்று இங்கு பாட வந்திருக்கிறார். அவருக்கும் உங்களுக்கும் இடையே நான் நந்தியாக நின்று நேரத்தை கடத்தாமல் உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் கூறி அருணை மேடைக்கு அழைக்கிறேன். தோளில் வைத்து ஆட வந்த நாடகத்தின் ஜோடி பாடி நல்லபடி நானே ராஜா நீ வா ரோஜா. வாலிபத்தை தோளில் வைத்து ஆட வந்த நாடகத்தின் ஜோடி பாடி நல்லபடி. கன்னிப்பாவை இவள் முன்னாலே தொழிப்பாயும் மனம் பின்னாலே. கன்னிப்பாவை இவள் முன்னாலே தொழிப்பாயும் மனம் பின்னாலே. இங்கே ஆசை மேடை இன்னும் என்ன ஜாடை. இங்கே ஆசை மேடை இன்னும் என்ன ஜாடை. என்னுள் பாயும் இளம் வெள்ளம் உன்மனம் அழும். என்னுள் பாயும் இளம் வெள்ளம் உன்மனம் அழும். நானே ராஜா நீ வா ரோஜா. வாலிபத்தை தோளில் வைத்து ஆட வந்த நாடகத்தின் ஜோடி பாடி பாடி. அங்கம் 100 முறை தள்ளாடு அங்கம் பூவின் உடல் கொண்டாட. அங்கம் 100 முறை தள்ளாட அங்கம் பூவின் உடல் கொண்டாட. மெத்தை மீது காடி வித்தை சொல்ல வாடி. மெத்தை மீது காடி வித்தை சொல்ல
கண்டேன் என் செல்ல கண்டேன் நானே ராஜா நீ ரோஜா வாலிபத்தை தோளில் வைத்து ஆட வந்த நாடகத்தின் ஜோடி பாடி வந்த பாடி லா 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 முன்சாமி ஐயா ஐயா என்ன தூங்கிட்டியா? இல்லைங்க சாப்பிட்டல? ஆச்சுங்க. ஐயா சாப்பிட்டீங்களா? நான் நல்லா சாப்பிட்டேன். பார்த்தா தெரியல. புதுசு போல இருக்கு. அட எப்படிங்க தெரியும்? எழுதி ஒட்டணுமாக்கம். நீங்க கிராஸ் பண்ண லட்சணத்திலே தெரியல. என்ன மறுபடியும் கிராமத்துக்கு போகணும்ல? என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? இன்னும் 2 வாட்டி இப்படி கிராஸ் பண்ணீங்க உங்க பாடி தான் திரும்பி போகும். எங்க அந்த செவத்தை கொஞ்சம் பாருங்க. போற வழியில பூக்கடை இருந்தா ஒரு மணம் பூ வாங்கி சுத்திக்கிறது. போயா அப்படி. அவனா விட்டுடுங்கிறால, அதுக்கப்புறம் ஏன் அடிக்கிற? தெரியலையம்மா. ரிச்சர்ட், யார் அது? என்ன கேட்டா? யோ, ஃபிலிம் இருக்கிற வேலைக்கு இப்படி கேமரா ஓடுது, நிறுத்துங்கயா.
ரிச்சர்ட், நம்ம ஹீரோ அந்த பையன் எப்படி போட்டு ஒதுக்கிறான் பாத்தியா? அவனே ஹீரோ போட்டுக்கலாமே. அடுத்த படத்துக்கா? யோ, பிஎன்சி ஏரியா விக்குமாயா? நீ சொல்லிட்ட, ஃபைனான்ஸ் பண்ணணுமே. ஏன் ஒரு டைரக்டர் போயா வாயான்னு மரியாதை இல்லாம பேசுறியா? சாரி சார், பழக்க தோசை சார். இதே தோஷம் மறுபடியும் வந்ததுன்னா இன்டர்வலுக்கு மேல வேற கேமராமேனை வைப்பேன். அங்க பாரியா. கட் போஸ்டர். ஐயோ, ஏன் அடிச்சு கம்மிரு. கண்ணாடி கண்ணாடி கண்ணாடி. அப்பா என்ன சொல்லிட்டே இருக்கிறேன். விடியா விடியா மேடம். ஹை டோப்படி. அப்பா அம்மாடி. ஐயோ அம்மா கொஞ்சம் தள்ளு. ஹீரோ சார். செஞ்சிடுறேன். கண்டு எப்ப கால் ஷீட் கொடுக்க போறானோ, எப்ப படம் முடிய போதோ எனக்கே தெரியல. சீக்கிரமா போய் குளிங்க. பார்க்க பரதாம இருக்கு. வீட்டுக்கு போன அடையாளம் தெரியுன்ற நிச்சயமா தெரியாது. பொண்டாட்டி மூஞ்சியே மறந்துட போறா. எப்பா மூத்தவ சிரிப்ப பத்தியா? சின்னவன் தான் மிரண்டு போய் முழிக்கிறான். எதுக்குடா அப்படி முழிச்ச? நல்லா இருக்கு. யாரும் எடுத்தது? ஹலோ. அப்புறம் பாத்துக்கலாம்னு 45 வயசை தள்ளிட்டேன். இனியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா என்னப்பா? தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என் கல்யாணம்னு கொஞ்சம் வருஷம் போயிடுச்சு. கட்டிக்கிட்ட சூட்டோட விதவையானதுக்கு அப்புறம் எனக்கு எதுக்குப்பா இந்த கல்யாணம் காட்சி இதெல்லாம்? உங்களுக்கும் வயசாயிடுச்சு. நானும் கல்யாணம் பண்ணி போயிட்டா தங்கச்சியும் பசங்களையும் யாருப்பா கவனிக்கிறது? அதான் மாசம் உன் சம்பளம் பூராவையும் இங்க அனுப்பிட்டு இருக்கே தம்பி. தனியா இருக்கிறதால அனுப்புறேன். தாலி கட்டி ஒருத்தி வீட்டு கூட்டி வந்துட்டா அதெல்லாம் தோதுப்படுமோ என்னமோ. டேய் மாமா போயிட்டு அடுத்த மாசம் வரேன். என்ன வரப்ப எனக்கு ஒரு காத்தாடி வாங்கிட்டு மாமா. கொண்டு வரேன். எனக்கு ஒரு பிப்பி. அது என்னடா பிப்பி? அதல்ல அது கோயில்ல கற்ப நீட்டமா வச்சு ஊதுறாங்கல்ல. பீ 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 பீ. நாதஸ்வரமா? அது அது கொண்டு வரேன். அத ஏன் கேக்குறேன்? படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ எங்கேயாவது பாட்டு சத்தம் கேட்டதுன்னா அவ்வளவுதான். பையன் எந்திரிச்சு போயிடுறா. சங்கீதனா அவனுக்கு அப்படி ஒரு இது. அவங்க அப்பா மாதிரி. பஸ் வந்துருச்சு. நீ புறப்படு. பொறுக்க வச்சிருக்க. உடம்ப பாத்துக்க. என்ன போடுறேன்.
தந்தா தந்தான தந்தா தான தந்தா தான தந்தா தந்தான தந்தா தந்தான தந்தா தான தந்தா தான தந்தா தந்தான தந்தா தந்தான தந்தா தந்தான தந்தா தந்தான தந்தா தான 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 ஏண்டா தம்பி, இங்க எங்கேயா கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தோ அங்க அருவி இருக்கு. அங்கேயா? சார் இது எந்த ஊர் வண்டி? மெட்ராஸ் வண்டிப்பா. கனவு காணும் வாழ்க்கையா
வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் துடுப்பு கூட வாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள் கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் பிறக்கின்ற போதே பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருக்கின்றதென்பது மெய்தானே ஆசைகள் என்ன ஆசைகள் என்ன ஆணவம் என்ன உடம்பு என்பது உடம்பையில் உண்மையில் என்ன கனவுகள் வாங்கும் பைதானே கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் துடுப்பு கூட வாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள் கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் காலங்கள் மாறும் காலங்கள் மாறும் கோலங்கள் மாறும் வாலிபம் என்று பொய் வேஷம் தூக்கத்தில் பாதி தூக்கத்தில் பாதி ஏக்கத்தில் பாதி போனது போக எது மீதம் பேதை மனிதனே பேதை மனிதனே கடமையை இன்றே செய்வதில் தானே ஆனந்தம் கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் துடுப்பு கூட வாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள் கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் இந்தாங்க உங்க சொம்பு. ஓ, நீ யாரும்பா குழந்தை? நான் பொண்ணு இல்ல பையன். ஓ, அதை எப்படி வாசிக்கிறீங்க? எது? அந்த பொட்டிய.
சங்கீதத்துக்கு கண்ணு தெரியலன்னா பரவாயில்ல, காதுதான் கேட்கணும். இங்க வா. உட்காரு. அன்னைக்கு தான் நான் என் தம்பியை கடைசியா பார்த்தது. அந்த குருட்டு சாமியார் கூட அவன் ஊரை விட்டே போயிருக்கணும்னு எல்லாரும் பேசிட்டாங்க. அம்மா செத்து போய் 3வது நாள் தான் சேதி கிடைச்சங்க மாமாவோட இருந்தாரு. நேரத்துக்கு தந்தி கிடைக்கல போல இருக்கு. உயிரையே வச்சிருந்த தன் தங்கச்சி பணத்தை கூட பார்க்க முடியாம போயிடுச்சு அந்த மனுஷனுக்கு. சோறு தண்ணி இல்லாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி கொஞ்ச நாள் எங்க கிராமத்தையே சுத்திட்டு இருந்தார். அப்புறம் என்னையும் தூக்கிக்கிட்டு ஊருக்கு போனவர் தான். உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இச்சகத்திலோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அந்த பச்சை பிள்ளைய போட்டு நம்ம பட்டாள் தானே என்ன பாடுபடுத்துறாரு பாரு. தங்கச்சி மக தன்னை மாதிரி பட்டாளத்துல கிட்டாளத்துல சேர்க்க போறாரோ என்னமோ. பாவம், அவங்க தங்கச்சி போனதுல இருந்து அண்ணன் யார்கிட்டயும் பேசுறதே இல்ல. ஏப்பா, அந்த ஆளு யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லையா? எப்படி பாட்டி? அந்த அயோக்கியனை பத்தி தான் எனக்கு எந்த தகவலுமே தெரியாதே. ராமு ஒருத்தன் தான் அவனை பார்த்திருக்கா. அவன் கண்டுபிடிச்சாதான். அதான் அவனை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவான். சேற்றிலே குழம்பல் என்ன கண்ண பெருமானே, நீ திக்கிலே தெளிந்ததென்ன கண்ண பெருமானே. Endra, get up, சீக்கிரம். 1 2 3 4 5 6 7. அவன் மூஞ்சி ஞாபகம் இருக்குல்ல? மறந்துட மாட்டியே. முட்டி தொட்டு நீச்சல் தெரியல? தெரியாது மாமா. நீந்தல் தெரியாம என்ன ஆம்பளடா நீ?
பாருங்க உங்க ராமு என்ன பண்ணிருக்கான்னு. என்ன பண்ணா? தண்ணி எடுக்க போன பிள்ளைய ஆத்திர பிடிச்சு தள்ளி இருக்கான். ஏதாவது நான் இருந்துச்சுன்னா புள்ள வளர்க்கறது ஒழுங்கா வளர்க்கணும். முன்ன பின்ன குழந்தை குட்டி பெத்தா தானே அதை பத்தி தெரியும். எங்க அந்த குரங்கில கூட்டிட்டு வந்திருக்கீரு? இனிமேல் ஏதாச்சும் இந்த மாதிரி நடந்தது அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமா வாடி. புள்ள வளர்க்கிறாராம் புள்ள, ரொம்ப லட்சணமான புள்ள, ஊர் உலகத்துல இல்லாத புள்ள. ஏய் ராமு, வைத்தியர் விட்டு பண்ணு. எதுக்கு ஆத்துல தள்ள? நான் தள்ளல மாமா. செய்யறதையும் செய்துட்டு போய் வேற சொல்ற ராஸ்கல். வாழையும் கூட இறங்கன்னு சொன்ன. இன்னும் போ. நீ செஞ்சது தப்புன்னு மனசுல படுற வரைக்கும் அங்கேயே நில்லு. அச்சமில்லை அச்சமில்லை. நான் தான் பாட்டி. யாரு? ராமுவா? ஏப்பா ராயிருட்டுல தண்ணியில நிக்கிறீங்க? மாமா தான் நிக்க சொன்னார். மாமா நிக்க சொன்னாரா? எதுக்கு? வைத்தியர் வீட்டு கமலவன் ஆத்துல தள்ளிட்டேனா தப்புன்னு ஒத்துக்கிற வரைக்கும் தண்ணிலே நிக்க சொல்லிட்டார். ஐயோ, நான் செஞ்ச தப்புன்னு சொல்லிட்டு நீ வெளியில வர வேண்டியதானே? என்னப்பா நீ? நான் தப்பு பண்ணல பாட்டி. அப்ப கமலாவன் ஆத்துல தள்ளினது நான் இல்ல. சரி போகுது, அங்கே நின்றுகிட்டு இருக்காத, வெளியில வா. வாடா கண்ணு, இவங்க வந்துட போகுது. நான் வரல. ஏப்பா மணி, என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் தைலா பிள்ளைய இப்படியா தண்டிக்கிறது? ஆயிரட்டுல ஆத்துல நின்றுகிட்டு இருக்காப்பா. நான் எவ்வளவு சொல்லியே வரமாட்டேங்கிறேன். அவ்வளவு பிடிவாதம் அவனுக்கு. செஞ்சு தப்புன்னு மனசுல பட்டதும் வெளியில வாடான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அவன் தான் ஒண்ணுமே பண்ணலைங்கிறானே. அவன் பண்ணாம வேற யார் பண்ணது? வைத்தியர் சம்சாரம் சும்மா வந்து கத்துவாளா? மாமா, கமலாவ நான் தான் ஆத்துல தள்ளுனேன். நீ தள்ளியா? ஆமா.
ஒரு புது ஆள் நல்லா நடிச்சிருக்கானா. நைட் ஷோ போலாமாடா? உங்க வீட்டுல அனுப்பாங்களா? எங்க வீட்டுல அனுப்பாங்க. இப்ப கூட வரேன்டா. மோகன் கூட வரேன்டா. போலாம் ஜாலியா. வா போலாம். வா. தனியா உட்கார்ந்து என்னடா பண்ற இவ? வேலை சொல்றான். தினம் 1/2 மணி நேரம் இப்படியே உட்காந்துரும். உட்காந்தானா யார்கிட்டயே பேசுறது இல்ல. அப்படியா? பேசவே மாட்டானா? எங்க பாக்கலாம்? டேய் ராமு, என்ன பண்ற? உட்காந்துக்கிட்டே தூங்குறா. வீட்டுல படுத்துக்கிறதுக்கு என்ன? சும்மா சொல்லக்கூடாது. கோமணம் ரொம்ப ஜடா இருக்குடா. நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4-6 மாசமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி போட்டுடை தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4-6 மாசமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி போட்டுடை தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4-6 மாசமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி.你呢啲係咩拳嚟㗎？What？ களரி.哦，karate， களரியா? karariya， களரி. karari。Oh, I can karate。Can you teach my nephew？ 冇問題。練中國功夫係要用嚟健身嘅，但係唔係要嚟打人。只有佢有恒心，我一定教佢。अच्छा，呢個唔係問題。अच्छा，我哋去睇佢。பாப்பா,
கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? ஜக்குவா, அச்சா அச்சா, நம்ம சீதாராம மகன் தானே. உங்க அப்பாவும் இப்படிதாண்டா தம்பி, அப்பப்ப வாங்கிப்பான். செமையா உதச்சிருக்கான் போல் இருக்கே. என்ன வயித்து பிடிக்கிற? பசிக்குதா? அச்சா அச்சா, வா வா வா, வச்சுக்க வச்சுக்க. உடம்புதான் வச்சிருக்க, என்ன பிரயோஜனம்? உட்காரு உட்காரு. பாத்தியா, இட்லி வடை. உட்காரு, சாப்பிடுப்பா. ஏன் அப்படி பாக்குற? சாப்பிடுற பொருள் எல்லாம் வேஸ்ட் பண்ண கூடாது. பசுமாட்டு சாணம்ப்பா, வைட்டமின்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். சாப்பிடு சாப்பிடு. அப்படிதான் அப்படிதான் சாப்பிடு சாப்பிடு. மாமா மாமா, மாமா, அவன் மூஞ்ச ஞாபகம் இருக்குல்ல? மறந்துட மாட்டியே, மறந்துட மாட்டியே. அவன் மூஞ்சி மட்டும் ஞாபகத்துல இருந்தா போதுமா தம்பி? இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அவன் இன்னும் உயிரோடு இருக்கிறானோ இல்லையோ? சரி, அப்படியே இருந்தாலும் இவ்வளவு பெரிய பட்டணத்துல போய் அவனை எப்படி தேடுறது, என்னன்னு விசாரிக்கிறது? 20 வருஷமா அந்த ஒரு வெறியோட எங்க மாமா என்ன வளர்த்துட்டார். எங்க அம்மாவை கொண்டவனை கண்டுபிடிக்கணுங்கிறது என் ரத்தத்துல ஊறிப்பான சமாச்சாரம். உன் கதையை கேட்டதும் எனக்கும் சங்கடமா தான் இருக்கு. சரி, அது கிடக்கட்டும். மேற்கொண்டு நீ என்னப்பா செய்ய போற? என்ன பண்றேன்னு தெரியல. கொஞ்சம் சிக்கனமா இருந்தா ஒரு 2 மாசம் தாக்கு பிடிக்கிறதுக்கு கையில பணம் இருக்கு. அதுக்குள்ள வேலை கிடைச்சிடாதா என்ன? மெட்ராஸ் புரியாம பேசுற. கலரியும் கம்பையும் தவிர உனக்கு வேற என்ன கண்ணா தெரியும்? வேணா ஒண்ணு செய்யலாம். உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் பேசாம என் கூட இருந்துற. உன்ன மாதிரி இல்லைன்னாலும் ஏதோ சாப்பாட்டுக்கு தள்ளுற அளவுக்கு மாசம் 1 படம் 2 படம் கிடைக்குது. உனக்கும் ஃபைட்டிங் சொல்லி கொடுக்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். என்ன சொல்ற? டெல்லி சமாச்சாரம் எல்லாம் எப்படி? ஃபர்ஸ்ட் கிளாஸ். இவன் வெளிநாடு போயிருந்தானே, வந்துட்டானா? ஒரு வாரம் ஆச்சு. மெட்ராஸ் தூள்படுது. ஏன் நீ அவனை நேர்ல பார்த்திருக்கியா? முந்தா நாள் கூட அவன் ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே பாடுறான். அப்படியா? அவனை நான் ஒரு தடவை பார்க்கணுமே. அதுதான் போச்சு.
கேட்னா என்ன? டி ஓ டி டாக். டாக்னா என்ன? என்னங்க பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறப்ப இப்படிதான் கலட்ட பண்றதா? இ எல் இ பி எச் ஏ என் டி. எலிஃபண்ட். எலிஃபண்ட்னா என்ன? எஃப் யோ, என்னையா அது? குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறப்ப ஏன் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ யாரு? சொன்னா கேளுங்க. அங்க டீச்சர் அம்மா குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. குடிக்கிறதா இருந்தா வீட்டுல போய் குடிங்க. அட நீ எல்லாம் டீச்சருக்கு வக்காலத்து வாங்குற, அவன் என்ன உனக்கு பொண்டாட்டியா இல்ல வப்பாட்டியா? சோமு, என்னதான் இருந்தாலும் ஒரு வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுல அந்த பையனையும் தங்க சொன்னது அவ்வளவு சரியா படல. நெருப்பு பஞ்சுல பட்டாலும் பஞ்சு நெருப்புல பட்டாலும் பஞ்சுக்கு தானடா நஷ்டம். அந்த பையனை பார்த்தா அப்படிப்பட்டவனா தெரியல சின்னையா. ஒரு லட்சியத்துக்காகவே வளர்ந்து அந்த லட்சியத்துக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன் அவன். அதுவும் இல்லாம எனக்கு வயசாகி போச்சு, முடியலப்பா, அசிஸ்டன்ட் தேவைப்படுது. ராம மாதிரி விஷயம் தெரிஞ்சவன் நம்ம ஸ்டண்ட் யூனியன்ல இப்ப ரொம்ப கம்மி. அனாத பையன் இருந்துட்டு போட்டோம். என்னமா இது? அருணோட ஆட்டோகிராஃப். எப்ப வாங்கின? நேத்து ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தல அப்போ. வித் லவ் டு கீதா. அட, உன் பேரை போட்டே போட்டு கொடுத்திருக்கானே. Then what? நான் தான் அவரோட ஸ்பெஷல் ஃபேன் ஆச்சே. ஒரு ப்ரோக்ராம் கூட மிஸ் பண்ண மாட்டேன் தெரியுமா? ஏமா, அவன் அவ்வளவு நல்லா பாடுறான்.
நல்லா பாடுறாரா. He's great, Daddy. ஓஹோ. அச்சா, எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாயந்தரம் வந்து எடுத்துக்கிறேன். அதான் வீடா? ஐயா, காப்படி மாட்டுறதுக்குள்ள கை வஞ்சி போச்சாக்கும். குருவி குறைக்கிற மாதிரி சாப்பாட்டு குறிச்சா இப்படித்தான். எந்திரி. எதுக்கு? ஐயா, வேண்டாங்க. என்னமோ உன் மேல இறக்கப்பட்டு சொல்றேன்னு நினைச்சியா? எனக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் வேணும். எந்திரி எந்திரிமா. ஸ்கூலுக்கு போகலையான்னு கேட்டேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அப்பா எங்க? யூனியன் வரைக்கும் போயிருக்காரு. ஏய், அப்படியே உட்கார்ந்துருந்தா எப்படி? கூட மாட கொஞ்சம் ஒத்தாசை பண்ணக்கூடாது? சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? என்ன? அந்த குடுமையை விட்டுட்டா என்ன? அது ஏன் குடுமி? ஒன்னு என்ன படுது? ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்றாங்க தெரியுமா? என்னையா? இல்ல, என்ன? என்ன தம்பி சொல்ற? வெட்டிலாங்கறியா? வெட்டி. கிராமத்து குடுமி தம்பி, சும்மா கருகருன்னு வளர்த்தி வச்சிருக்க. முடியோட பெருமை உனக்கு தெரியாது. வெட்டவா சொல்ற? அட வெட்டியா. ஏ ராதா, நான் இங்க இருக்கேன். எப்படி? ஐயோ, குடுமையை காணுமே. வெட்டிட்டேன். எதுக்கு? அரைஞ்சல பாரு, எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. குடுமையை வெட்டன்னு நீ தானே சொன்ன. அப்புறம் எதுக்குங்கிற? ஏ, நல்லா இல்லையா? நல்லாதான் இருக்கு. நான் சொன்னேன் வெட்டிட்டீங்க. அப்புறம் அப்ப நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா? எப்படி? இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ண சொல்ற?
பேச்சு விண் சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கம் நீ பெண்ணே விண் சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கம் நீ பெண்ணே சூடிய பூச்சரம் வானவில் தானோ வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா உன் தேகம் என் தேசம் என்னாலும் சந்தோஷம் என் தாகங்கள் தீர்ந்திட நீ திறந்தாயே வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா ஓ சுமந்த ரோஜா தேகம் என் தேசம் என்னாலும் சந்தோஷம் என் தாகங்கள் தீர்ந்திட நீ பிறந்தாயே வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே வாட்டி பார்த்திருக்கான்றீங்க. அத போய் அவன் இப்ப ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க போறானா என்ன? விடுங்க. என்ன சொல்ற நீ? இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு ஞாபகம் இருக்குல்ல. சம்பந்தப்பட்டவன் அவன், பாதிக்கப்பட்டவன் அவன். அவன் மறந்துருப்பான்னு நினைக்கிறியா? இந்த கீதா வேற அவன் பேர்ல பைத்தியமா இருக்கா? எனக்கு ரொம்ப அனீசியா இருக்குப்பா, ரொம்ப அனீசியா இருக்கு. ஒண்ணு பண்ணலாம் சார். அவன் உங்களை அடையாளம் தெரிஞ்சுக்கிறானான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அவன் தானே இது? அவனே தான். நீ இங்கே இரு. A chicken sandwich and a coffee. Bring it soon, eh? Thank you. வெல்கம். வருஷத்துக்கு அப்புறம் எங்க நினைப்பு வச்சிருக்க போறான்னு சொன்னேன். அப்படியே ஞாபகம் வச்சிருக்கான்ப்பா. அவன் பார்த்த பார்வையில ஒரு நிமிஷம் நான் கதி கலங்கி போயிட்டேன். ஒண்ணு அவன் இந்த ஊர்ல இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். சார் அவன் ரொம்ப பெரிய ஆளாச்சு சார். இருக்கட்டுமே.
என்னமா அது 10 வீட்டு கேட்கற மாதிரி வால்யூம் வச்சுக்கிட்டு காது கனவெல்லாம் அடைச்சிரும் போல இருக்கு. கொஞ்சம் கம்மியா வச்சு கேட்கறதுக்கு என்ன? அருண் மியூசிக் டாடி சத்தமா வச்சுதான் ஜோரா இருக்கும். அருண் 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 இதோ பாரு, வீடு பூரா அவன் போட்டோவை மாட்டி வச்சிருக்கிற. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? டாடி இதோ பாரு, நீ அந்த அருண் பையனோட சுத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இனிமே அவன் ப்ரோக்ராம் அது இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா படிப்ப பாரு. அருண் ப்ரோக்ராமுக்கு போக கூடாதுன்றீங்களா? ஆமா, நான் போவேன். போக கூடாது. போவேன் போவேன் போவேன். अरे हाँ यप्पा हाँ यम्मा है यप्पा हाँ यम्मम्मा अडिये मन निल्लु नानिक्कादडी कोडिये एन्न कंडु नी सोक्कादडी तापाळ पोडामे केपाळ केडामे कूपाडु पोडादडी अडिये मन निल्लु नानिक्कादडी कोडिये एन्न कंडु नी सोक्कादडी என்னடி துக்கம் என்னடி உத்தரவ சொன்ன பின்பு தப்பு என்னடி முத்தம் என்னடி முத்து பெண்ணடி முட்டை விழ்க்க என்ன வந்து கட்டிக்கொள்ளடி வெக்கம் என்னடி துக்கம் என்னடி உத்தரவ சொன்ன பின்பு தப்பு என்னடி முத்தம் என்னடி முத்து பெண்ணடி முட்டை விழ்க்க என்ன வந்து கட்டிக்கொள்ளடி மனம் நில்லு நானிக்காதடி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி பாட போட மக பறக்கிழமை பாடு போடாதடி அடியே மனம் நில்லு நானிக்காதடி ஐயா 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 கட்டில் இருக்கு நட்டை இருக்கு கட்டளைய கேட்ட பின்பு சொர்க்கம் இருக்கு இருக்கு கட்டில் இருக்கு கட்டுகிற மேளங்களை தட்டி முழக்கு கட்டில் இருக்கு நட்டை இருக்கு கட்டளைய கேட்ட பின்பு சொர்க்கம் இருக்கு இருக்கு கட்டில் இருக்கு கட்டுகிற மேளங்களை தட்டி முழக்கு தூங்காம நாங்கானும் சொப்பனமே அடி ஏய் மனம் நில்லு நானிக்காதடி கொடி ஏய் என்ன கண்டு நீ சொக்காதடி தாப்பாள போடாமை கேப்பாட கேடாமை கூப்பாடு போடாதடி அடியே மனம் நில்லு நானிக்காதடி என்பது உச்சம் உள்ளது இந்திரன போல வரும் மச்சம் உள்ளது பக்கம் உள்ளது பத்து பெண்ணிது என்னிடமோ இன்பு மட்டும் மிச்சம் உள்ளது இது பாராக தேனாக கூறுவது பாராத மோகங்கள் கூறுவது பாசம் இருக்குது பக்கம்
வந்து அணைச்சுக்க அடியே மனம் நில்லு நாளிக்காதடி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி தாப்பாட போடாம கேப்பார கேளாம கூப்பாடு போடாதடி அடினா மனம் நில்லுனா கொடியே நாளைக்கு பத்திரிக்கை பூரா நம்மளை கிழிக்கணுமா? கீப் குவைட். நல்ல வேலை, பெருசா அடிக்கடி ஒண்ணும் இல்ல. இந்த எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கு. மிஞ்சி போனா இன்னும் 2 நாள்ல வீட்டுக்கு போயிடலாம். பாரு, வண்டி எடுத்துட்டு நிக்காம ஓடி போயிட்டான் ராஸ்கல். அந்த பையல நிச்சயமா நான் இங்க பாத்திருக்கேன். ஆனா ஞாபகம் தான் வரமாட்டேங்குது. அந்த கார் நம்பரையாவது நீங்க நோட் பண்ணிருக்கலாம்ல. எங்க தம்பி, அடிபட்டதும் தான் நான் ஆடி போயிட்டேனே. நீ சாப்பிடல? நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஏன்? பசிக்கல. அதான் டாக்டர் சொல்லியிருக்கார்ல, 2-3 நாள் அப்பாக்கு சரியா போயிடுறேன்னு. வா, நீ கூட உட்காந்து சாப்பிடு. போய் தட்டு எடுத்துட்டு வா. சும்மா யோசனை பண்ணிட்டு இருக்காது, போய் தூங்கு போ. அதான் சொன்னேன்ல, 2-3 நாள்ல சரியா போயிடும்னு. அது இல்ல, கால்ல அடிபட்டிருக்கு. சப்போஸ் எலும்பு ஏதாவது உடைஞ்சிருந்தா அவருக்கு ஃபைட்டிங் சொல்லி கொடுக்க தவிர வேற எந்த வேலையுமே தெரியாது. வீட்டுல பெருசா பணமும் ஒண்ணும் இல்ல. அழாத, ஒண்ணும் ஆயிருக்காது. அது எப்படி ஏதாவது ஆயிருந்தாலும் நான் இருக்கேன்ல. எங்க அம்மாவை கொண்டு அந்த அயோக்கிய ராஸ்கலை நான் என்னைக்குமே சந்திக்க மாட்டேன்னு நினைச்சேன். 20 வருஷத்துக்கு அப்புறம் அவ எதிர்பாராம என்கிட்ட சிக்கியிருக்கா. என் குடும்பத்தை சிதறடிச்ச அந்த பையனை நான் சும்மா விட போறதில்ல. I'll teach him a lesson. A damn good lesson. Hey, hold it man. உன் ஆத்திரம் எனக்கு நல்லா புரியுது. உன் கோவம் நியாயமானதுதான். பட் அதுக்கோசரம் நாம அடாவடித்தனமா எதனா செஞ்சிட்டோம், அப்புறம் வம்புல மாற்றிடும். லுக், அந்த ஆளு யாரு, என்ன செய்யறான்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அவனை பையன் சொன்னேன், அது ஓகே. மற்றபடி அவன் என்னான்னு தெரிஞ்சுக்க வேணாம். அருண், நம்ம கிட்ட நிறைய காசு இருக்குது. காசு இருந்தா இந்த காலத்துல ஆண்டவனே விலைக்கு வாங்கிடலாமே. என்ன மேன் நினைச்ச? அந்த ராஸ்கலை பார்த்ததுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. எங்க அம்மா ஞாபகமாவே இருக்கு. ஏண்டா இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டா என்ன? அது தப்பு. தட்ஸ் பேட். எல்லாம் துட்டு கொடுத்து டிக்கெட் வாங்கிறது. வர்ற ஆடியன்ஸுக்கு என்ன மேன் பதில் சொல்றது? டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை உங்கள் ரசனைக்காக நீங்கள் கேட்ட சில பாடல்களை பாடிக்கொண்டிருந்தேன். இப்பொழுது எந்திரத்திற்காக எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடல். 1 2 3 4. பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா, பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா,
அலை போலவே விளையாடுமே சுகம் நூறாகுமே மண்மேலே துள்ளும் மான் போலே பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா என்னாலும் நம்மை விட்டு போகாது வசந்தம் தோளோடு ரோஜா ரெண்டு உறங்கும் தள்ளாடும் பூக்கள் எல்லாம் விளையாட அழைக்கும் ஏதேதோ ஏழை மனம் நினைக்கும் தென்னை இளஞ்சோலை தாழை விடும் நாளை தென்னை இளஞ்சோலை தாழை விடும் நாளை கையிரண்டில் அள்ளிக்கொண்டு காதோடு அன்னை மனம் பாடும் கண்கள் மூடும் பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா அலை போலவே விளையாடுமே சுகம் நூறாகுமே மண்மேலே துள்ளும் மான் போலே ஆளான சிங்கம் ரெண்டும் கை வீசி நடந்தார் காலடியில் பூமி எல்லாம் அடங்கும் சிங்கார தங்கம் ரெண்டும் தேர் போல வளர்ந்தார் ஆகாயம் வந்து இங்கே வணங்கும் எங்களால் தாயே உயிர் சுமந்தாயே எங்களால் தாயே உயிர் சுமந்தாயே கந்தலிலே முத்துச்சரம் காப்பாத்தி கட்டி வைத்தாய் நீயே எங்கள் தாயே பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா அலை போலவே விளையாடுமே சுகம் நூறாகுமே மண்மேலே துள்ளும் மான் போலே பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா ஏன்பா பாம்பு ரொம்ப சின்னதா இருக்கு கையிட்டுக்கு போதுமா இது எப்படி பெருசா ஒண்ணும்ல இத பாருங்க இதுதான் பாம்பு இது டைமர் இந்த பாம்பை இதுக்குள்ள மெதுவா இப்படி வச்சு இந்த ஒயரை அவன் கார் சுவிட்சில் கனெக்ஷன் கொடுத்துரும் கனெக்ஷன் கொடுத்துட்டு இதை மெதுவா தூக்கி அவன் சீட்டுக்கு கீழே வச்சிடறான் அவன் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணதும் இதுவும் ஸ்டார்ட் ஆயிடும் வண்டி ஸ்டார்ட் ஆகி கரெக்டா 4வது நிமிஷத்துல இந்த பாம்பு பர்ஸ்ட் ஆகும் ஏன்பா வண்டி ஸ்டார்ட் ஆகி 4வது நிமிஷத்துல இது வெடிச்சிடும்ல என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க கல்லுடைக்கிற குவாரியில நான் தான் டைனமைட் இன்சார்ஜ் இது மாதிரி எத்தனை பாம்பு வச்சிருப்பேன் வண்டி ஸ்டார்ட் ஆகி 4வது நிமிஷம் கண்டிப்பா வெடிச்சிரும் அப்ப இன்னைக்கு ராத்திரியா அவன் வண்டியில இதை வச்சிடலாம்ல
பாத்தியா? இது இந்த பாட்டெல்லாம் பாடுவானே அந்த பையன் இல்ல? அவனேதான். எங்கேயோ பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அன்னைக்கு ஞாபகம் வரல. இன்னைக்கு இந்த பேப்பர்ல பார்த்ததும் பளிச்சுன்னு மனசுல பட்டது. ஏய், ஓ மேல வண்டி ஏத்திட்டு அன்னைக்கு நிக்காம ஓடி போனவ இவன் தான்டா. அருண்குடி தானே? ஆமா. இருக்காரா? இல்லையே. நீங்க யாரு? எப்போ வருவார்? எப்போ வருவாருன்னு தெரியாது. நேத்து ராத்திரி சாப்பிட்டு போனவர் தான். ஆமா, நீங்க யாருன்னு சொல்லலையே. அருண், அருண், மணி 8:30 ஏந்திருங்க. காஃபி ஆறட போகுது, எந்திரிங்க. உங்க அம்மா போட்டோவா? இது என் பெட்ரூம். சரி. சாரி கட்டிக்கிறப்போ இருக்கிற அழகு இருக்க, அது வேற எந்த ட்ரெஸ்லயும் கிடையாது தெரியுமா? கோயில் சிலையாட்டம் இருக்க. ராத்திரி போனா நீங்க சரியாவே தூங்கல. உங்க அம்மாவை பத்தி என்னென்னமோ பேசிட்டு இருந்தீங்க. ராமுங்கிறது உங்க அண்ணா தானே? இல்ல தூக்கத்துல அவரை பத்தி கூட பேசிட்டு இருந்தீங்க. சொத்து, சுகம், புகழ் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். இது எதுவுமே இல்லாம எங்க அம்மா முந்தானையை பிடிச்சுக்கிட்டு தேயிலை காட்டுல சுத்திட்டு இருந்த பிறந்த சந்தோஷம் இப்ப இல்ல. ஐ ஃபீல் so lonely at times. எவ்வளவு துக்கத்துக்கு இடையிலையும் நீதான் என்னோட ஒரே சந்தோஷம். 10 வருஷமா நீ என் மேல காட்டுற அக்கறைக்கும் அன்புக்கும் நான் என்ன கைமாறு செய்ய போறணும்? என் வாழ்க்கையில் எத்தனையோ பொண்ணுங்க வந்து போயிருக்காங்க, இன்னும் எத்தனை வந்து போகுதோ. ஆனா உன் இடத்தை யாரும் பிடிக்க முடியாது. It's because I love you. சொல்லு. என்னைக்குமே என்ன மறந்துட மாட்டீங்களே? பைத்தியம், உன்னை விட்டா எனக்கு யாரடி இருக்கா? கல்யாணம், குடும்பம், குழந்தை குட்டி, இதுக்கெல்லாம் எனக்கு அருகதை இருக்குதோ இல்லையோ, பட் என் வாழ்நாள் பூராவும் நான் உங்க காலடியில தான் இருக்கணும். எனக்கு அதுவே போதும். என்னைய மணி 9 இன்னும் ஆள் வரலையே? ராத்திரி பூரா கண் முழிச்சிருப்பாரு. ஐயா தூங்குறாரோ என்னமோ.
தெரியாது எங்கே என்னட்டான். ஐயோ எங்க போறாங்க? இன்ஜின் ஆஃப் ஆச்சுன்னா பாம்பு வேலை செய்யுமா? ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா மறுபடியும் நிக்காது, ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஐயோ ஃபோன் பண்ணிக்கலாமா? என்ன சார் இது உங்களுக்கு இல்லாத பண்ணீங்க? ஹலோ, நான் இங்க அருண் பேசுறேன். உனக்கு இந்த ஜாதகம், முகூர்த்தம், சகுனம் இதுலெல்லாம் நம்பிக்கை இருக்கா? ஹே, என்ன இந்த திடீர்னு? நம்பிக்கை இருக்கா? இருக்கணும் இல்ல, இல்லைன்னா இல்ல. இருக்கா இல்லையா? இல்ல. அப்ப நாளைக்கு காலையில நம்ம கல்யாணம். வாட்? கபாலீஸ்வரர் கோயில நான் உனக்கு தாலி கட்டுறேன். அருண், சாயந்தரம் பாக்குறேன். எங்கே அவன் இன்னும் காணோம்? இந்த டைமுக்கு ஆளு காலி ஆயிருப்போம். எரிக்கிறதுக்கு எலும்பு கூட கிடைக்குமோ என்னமோ. ஹாப்பி ஜர்னி அருண். உங்களுக்கு விரோதிங்க யாராவது இருக்காங்களா சார்? உங்களை தான். உங்களுக்கு விரோதிங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்டேன். விரோதினா என் வாழ்க்கையில ஒருத்தன் தான் இருக்கான். நீ அவனை சொல்றியா? யார் சார்? ஆளை தான் பார்த்திருக்க. ஆனா அவன் யாரு, எங்க இருக்கா, என்ன பண்றா எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன சார் சொல்றீங்க? அது ஒரு பெரிய கதை சார். இவங்க வண்டி இன்ன இடத்துல கிடைச்சது சார். சரி, நீங்க போலாம் சார். இவன் தானே உங்க விரோதி? இவன் இல்ல சார். ஆல்ரைட், நீங்க வீட்டுக்கு போங்க. We will follow up the matter. Thank you, sir. Thank you. Hey, Arun. 1 minute, man. உனக்கு எதிரின்னு சொல்றேன். உன் மம்மி சாவுக்கு காரணமா இருந்த அதே ஆள் தான் இதையும் செஞ்சிருப்பான். நீ நம்புறியா? Yeah. What the bloody hell, man. நீ அவனை ஞாபகம் வச்சிருக்கிறே, அதான் பார்த்த உடனே அடையாளம் கண்டுக்கணும். பட் அவன் உன்னை சின்ன புள்ளியில தானே மேன் பார்த்திருக்கிறான். இத்தனை வருஷம் கழிச்சு எப்படி man அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? இம்பாசிபிள். லுக், நம்மளை பிடிக்காது, நம்ம தொழிலுக்கு எதிரியா இருக்கிற எவனோ ஒரு லோக்கல் பகர் தான் இதை செஞ்சிருக்கணும். எனக்கு நல்லா தெரியும் இது அவன் தான் பண்ணான். அன்னைக்கு அவன் என்னை நிச்சயமா அடையாளம் கண்டுக்கிட்டான். I am sure about it. ஓகே ஓகே, கூல் இட் மேன். நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் ஈவினிங் வரேன். 2 ஜிவ்னு ஏத்திக்கின ஆள்லாம் சரியா போடும். டேக் இட் ஈஸி பாய். நீங்களா? கொஞ்சம் இருங்க, கேட்டு வந்துடுறேன்.
யாருங்க? கார்ல ஏறினா கண்ணு மண்ணு தெரியாம ஓட்டுறதாடா. பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா, பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா, அலை போலவே விளையாடுமே, சுகம் நூறாகுமே, மண்மேலே துள்ளும் மான் போலே. பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா, பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா. என்னாலும் நம்மை விட்டு போகாது வசந்தம். கடந்த 20 வருடங்களாக தன் அன்னையை இழந்து அண்ணனை பிரிந்து சோகத்தில் வாடிய பிரபல பாடகர் அருணுக்கு அவருடைய உடன் பிறந்த அண்ணன் ராமுவை சந்திக்கும் பாக்கியம் கிடைத்துள்ளது. சிலம்பு, களரி போன்ற வீர விளையாட்டுகளில் ராமு வல்லவராம். தற்போது அவர் சினிமாவிற்கு சண்டை பயிற்சி அளிக்கும் ஸ்டண்ட் மாஸ்டர் சோமுவின் வீட்டில் இருந்து வருகிறார். தன்னோடு வந்து தங்கிவிடும்படி அருண் வற்புறுத்தியும் கூட அதை ஏற்க அவர் மறுத்து விட்டார். தனக்கு முதலாக சென்னையிலே அடைக்கலம் தந்த ஸ்டண்ட் மாஸ்டர் சோமுவையும் அவரது மகள் ராதாவையும் பிரிய மனமில்லாததே அதற்கு காரணமாக கருதப்படுகிறது. ஸ்டண்ட் மாஸ்டர் மகள் ராதாவையே ராமு திருமணம் செய்து கொள்ள தீர்மானித்திருப்பதாகவும் பேசப்படுகிறது. ஒருத்தன் தான் இருந்தேன், இப்போ 2 பேருமே இருக்கானுங்களா? இவ்வளவு கஷ்டப்பட்டு பாம்பு வச்சும் அந்த அருண் ராஸ்கல் தப்பிச்சிட்டானே. பாதி வழியில இறங்கி வெளியில போவான்னு யாரு நினைச்சா? டென்ட் மாஸ்டர் மகளைய அண்ணன் கட்டிக்க போறான். இப்படிதான் போட்டிருக்கான். அவளை கடத்திக்கிட்டு வந்துட்டா அண்ணன் தம்பி 2 பேருமே நம்ம இடத்துக்கு வந்துருவாங்க. அப்ப தனியா வச்சு அவங்க கதைய முடிச்சிடலாம். அப்போ அந்த பொண்ணு விஷயத்தை நீ கவனிச்சுக்கிற, ஓகே? நம்ம ராதாவை தான் ராமு கல்யாணம் கட்டிக்க போறதா பேப்பர்ல போட்டிருக்கான். அக்கம் பக்கத்துல எல்லாம் இதே பேசிக்கிறாங்க. தப்பா பேசிக்கிறாங்களா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நிஜம்தானான்னு 2-3 பேர் என்கிட்ட கேட்டாங்க. அது போன வாரமே உங்ககிட்ட சொல்லாம்னு இருந்தேன், அதுக்குள்ள பேப்பர்ல வந்துருச்சு. அது அவங்க 2 பேருக்குள்ள இப்படி ஒரு இது இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே ராதாவை கூப்பிட்டு கேட்டேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு அது வேண்டாம்பான்னு அழுதுச்சு. எனக்கு ஏன்பா பிடிக்காம போகுது? ராமு நல்ல பையன், பலசாலி. அது மட்டும் இல்ல, தாய் இல்லாத என் பொண்ணை நல்லபடியா வச்சு காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதை விட நமக்கு வேற என்னப்பா வேணும்? இத பாரு, அவ்வளவு பணத்தோட ஒரு தம்பி இருந்தோம், பிடிவாதமா நான் இங்கதான் இருப்பேன்னு எங்க கூடவே இருக்கிறானே. இதுல இருந்தே தெரியல அவன் எவ்வளவு கர்சனையா இருக்கிறான். என்னப்பா ஒண்ணு சொல்லாம போற? அறிவு கெட்ட முண்டம் நல்ல காரியத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாதுரா. ஐயரை பாத்துட்டு வர, முகூர்த்தம் வச்சுக்கலாம். அடக்கழவா குமரன் சொல்றாரு.
சார், இந்த ராதா டீச்சர் வீடு இதானே? ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல, என் பொண்ணு அவங்க ஸ்கூல்ல சேர்க்கணும், அதான் கேட்கலான்னு. ராதா கூப்பிட்டீங்களா? இல்ல, இவங்க பொண்ணு ஸ்கூல்ல சேர்க்கணுமா, அதான் கேட்க வந்திருக்காரு. ஐயோ, அட்மிஷன்ஸ்ல ஆயிடுச்சுங்களே. இனிமே அடுத்த வருஷம் தான் எடுப்பாங்க. எதுக்கும் ஒரு வாட்டி அட்மிஷன்ஸ் கிட்ட கேட்டு பாருங்களேன். அவங்கள ஸ்கூல்ல பார்க்கலாமா? ஓ எஸ். தேங்க்ஸ். அப்போ கிளம்பியாச்சா? ஆல்ரெடி லேட். சரி ஓடு, நான் என் தம்பியை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓ, அப்ப இன்னைக்கு சாப்பாடு அங்கதானா? ஆமா, ஏன் கேக்குறேன்? இல்ல, உங்களுக்கு பிடிக்குமேனா சொரா போட்டு பண்ணி வச்சிருக்கான், அதான். சொரா புட்டா? அப்ப நான் சாப்பிட்டே போயிடுறேன். ஓகே. இதுல 500 ரூபாய் பணம் இருக்கு, இத வச்சுக்கங்க. கரெக்டா நான் சொல்ற மாதிரி செய்யணும். எனக்கு என்னமோ பயமா இருக்கு சார். ஒண்ணும் ஆயிடாதுல்ல? ஒண்ணும் ஆகாது. நான் சொன்ன மாதிரி கரெக்டா அடையார் 4வது குறுக்கு தெருவுக்கு அந்த பெண்ணை கூட்டிட்டு வந்துருங்க. ஹலோ, ஹெட்மிஸ்டர்ஸ் இருக்காங்களா? நான் தான் பேசுறேன். நான் இந்த ராதா டீச்சர் வீட்டுல இருக்கிற ராமு பேசுறேன். ராதா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம விஜய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கிறோம். அவங்கள உடனே அங்க அனுப்பி வைக்கிறீங்களா? இப்பவே அனுப்பி வைக்கிறேங்க. விஜய் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொஞ்சம் போகணும். தெரியலையே, இருங்க பாக்குறேன். வண்டியில பெட்ரோல் ஆகி போச்சுங்க. பக்கத்துல பங்க் கூட இல்ல. ஐயோ, என்னப்பா சார், ஒரு சின்ன உதவி. வண்டியில பெட்ரோல் தீர்ந்து போச்சு. இவங்க அவசரமா விஜய் ஹாஸ்பிட்டல் போகணுமா? தயவு செஞ்சு இவங்களை ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுறீங்களா? விஜய் ஹாஸ்பிட்டலா? நான் அந்த பக்கம் தான் போறேன். வாங்க, ஏறிக்குங்க. எங்க பிடிச்சீங்க? கல்ல உடைக்கிற குவாரில சார். உன் பேர் என்ன? கந்தசாமிங்க. என்ன வேலை பாக்குற? மெக்கானிக்குங்க. கல் உடைக்கிற இடத்துல மெக்கானிக் என்ன வேலை? அது வந்து அங்க மிஷின்லாம் இருக்கு இல்லைங்க, அதெல்லாம் பாக்குறது நான் தாங்க. பையில எவ்வளவு பணம் வச்சிருக்க? பையில எவ்வளவு பணம் வச்சிருக்கேன்னு கேட்டேன். அது ஏன்பா, ஒரு பர்ஸ் வச்சுக்கிறதுக்கு என்ன? பர்செல்லாம் ரொம்ப பேஜாருங்க, அதனால நான் எப்பவுமே வச்சுக்கிறது இல்லைங்க. அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன். அந்த முத்தலிங்க முதலாளி அவருடைய கையால தான் என்ன வண்டியில பாம்பு வைக்க சொன்னாங்க. சத்தியமா எனக்கு வேற எதுவும் தெரியாதுங்க. நான் எவ்வளவு சொல்லி அவங்க கேட்கலீங்க. ஹலோ, யாரு? இன்ஸ்பெக்டர் துர்ராஜ் பேசுறேன். மிஸ்டர் அருண் இருக்காரு? சார், நான் தான் பேசுறேன். சார், உங்க வண்டிக்கு பாம்பு வச்சவனை கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா. யார் சார் அவன்? ஊர்ல பெரிய புள்ளி, பேரு முத்துலிங்கம். கள்ளக்கடத்தல் சம்பந்தமா நாங்க கூட அந்த ஆள் பேர்ல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு தான் இருந்தோம். ஆமா, கொலை செய்ய முயற்சி பண்ற அளவுக்கு அந்த ஆளுக்கு உங்களுக்கு என்ன சார் தகராறு?
சார் அந்த ஆள் என்ன வண்டி வச்சிருக்கா? என்ன சார் இது? நான் அவனை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா வண்டியை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க ஏதாவது வண்டியில பாம்பும் வைக்க போறீங்களா? இல்ல, ஒரு விஷயத்தோட தான் கேக்குறேன். அவன் என்ன வண்டி வச்சிருக்கான் சார்? வெளிநாட்டு தொடர்பு உள்ளவன், வேற என்ன வண்டி வச்சிருப்பான்? எல்லாம் இம்போர்ட்டட் கார் தான். வெள்ள நேரத்துல ஒரு சவர்ல நினைக்கிறேன் சார். அவன் வீடு எங்க இருக்கு? ஏன் சார் எது கேக்குறீங்க? சொல்லுங்க சார் ப்ளீஸ். விருகம்பாக்கத்துல 2nd Cross Street. ஹலோ ஹலோ. மிஸ்டர் முத்துலிங்க இருக்கிற? இல்லீங்களே. எங்க போயிருக்காருன்னு தெரியுமா? தெரியாது சார். எப்போ வருவார்னு தெரியுமா? தெரியாது சார். வீட்டுல வேற யாரா இருக்காங்களா? யாரும் இல்லைங்களே. அவர் பொண்ணு கூட காலேஜுக்கு போயிருக்கு. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? மிஸ்டர் அருண், போலீஸ்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க. இனி அது எங்க பொறுப்பு. சட்டத்தை உங்க கையில எடுத்துக்கிட்டு அவரை நீங்க ஏதாவது பண்ணீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். வார்னிங் யூ. நவ அவுட். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? இல்ல, ஸ்கூல் விட்டு இவ்வளவு நேரம் ஆச்சு. இவ இந்த ராதாவை இன்னும் காணோம். பள்ளிக்கூடத்துல ஏதாவது வேலையோ என்னமோ? அப்படி ஏதாவதுன்னா ஸ்கூல் பசங்க கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருப்பாள. என்னைக்குமே அவ அப்படி பண்ணதில்ல. எங்க போயிருப்பா? உங்களை பாக்குறதுக்கு தானே கிளம்புற ஆஸ்பத்திரிக்கு வந்துச்சு. இப்ப நீங்க எங்க வந்து நிக்கிறீங்க? என்னது? என்ன பாக்குறதுக்கு ஆஸ்பத்திரிக்கா? எதுக்கு? என்னங்க இது? உங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில சேர்த்துக்கிறதாவும் ராதாவும் உடனே அங்க வரச்சிலையும் இந்த ராமு தம்பி தானே போன் பண்ணிச்சு. நான் போன் பண்ணது எப்போ? என்ன தம்பி எப்படி கேக்குறீங்க? காலம்பரை நீங்க தானே போன் பண்ணீங்க. அப்படின்னா காலம்பரை எங்கிட்ட பேசுனது நீங்க இல்லையா? ஐயோ, அந்த பொண்ணு காலையிலே பரப்பிட்டு போயிடுச்சுங்களே. கொஞ்ச நாள் எனக்கு கல்யாணம் ஆக போகுது. உங்களை கெஞ்சு கேட்டுக்கிறேன், என்ன விட்டுடுங்களே. இத பாரு, உன்னை நான் கெடுக்கிறதுக்காக இங்க கூட்டிட்டு வரல. உன் ராமுவோடையும் அருணோடையும் எனக்கு ஒரு வழக்கு இருக்கு. அதை தீர்த்துக்கிறதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் சொல்ற மாதிரி நடந்தா உன்னை நான் தொடக்கூட மாட்டேன். அதை மீறி ஏதாவது செஞ்ச ஹலோ, நான் இங்க ராதா பேசுறேன். ராதா, ராதா எங்க இருந்து பேசுற? மாமல்லபுரம் ரோட்ல கோவளம் பிரிட்ஜுக்கு முன்னாடி ஒரு சவுக்கு தோப்பு இருக்குல்ல, அங்க இருந்து. சவுக்கு தோப்புல இருந்தா? ஆமா. ஆனா நீங்க எங்க? ராதா, ராதா வந்துடாதங்க. ராதாவை உயிரோட பார்க்கணும்னா அண்ணன் தம்பி நீங்க 2 பேர் மாத்திரம் இங்க வரணும். போலீஸ் சீலீஸ்னு போனீங்க, கேக்குதாடா? வேற யார் வந்தாலும் ராதாவை போனமா தான் பார்க்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு மணி நேரம் ஆச்சு, இன்னும் இவங்களை காணுமே. அவனுங்க வரானுங்க, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு சார்? பி கேர்ஃபுல். நான் முன்னாடி போறேன், நீ கவர் பண்ணிக்க.
அடிக்கடி பட்டத பாரு. இல்ல போல் இருக்கு. நீ ராதா பாத்து, நான் வந்துடுறேன். ராதா, தலைவர்ல? ஆமா. நீங்க உட்காந்துக்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன்.
சட்டத்தை எங்க கையில் எடுத்துக்க கூடாதுன்னு சொன்னீங்க. சட்டத்தை மட்டும் இல்ல, குற்றவாளியை உங்க கையில ஒப்படைக்கிறோம். ஆளான சிங்கம் ரெண்டும்